கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திருப்பு முனைகள் இருக்கும். 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலேயே மாதத்தின் பிற்பகுதியில் உச்சமாகிறார். ஆனால் குருவின் பார்வையில் இருக்கிறார். சில அமைப்புகளில் முதல் 15 நாட்களுக்கு தூண்டில் போடப்பட்டு செலவுகளாக இருக்கும். பேராசை பெருநஷ்டம் என்கின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. எதையும் முதல் 15 நாட்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. 20வது நாளைக்கு பிறகுதான் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வந்து வலுத்து உட்கார்றாரு. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்க, 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்க, ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய, ஏன்னா சோதனை அதிகமாக இருக்க, கடவுளை கும்பிட்டு தானே ஆகணும். கொஞ்சம் அதிகமாக எதுவும் நம்ம கையை மீறி நடக்கும்போது நமக்கு மேலான ஒரு பரம்பொருள் என்கின்ற ஒரு சக்தி இருக்குது. அதைத்தான் நம்ம தெய்வம் கும்பிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி எண்ணங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் சோதனைகள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். உண்மையில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி சதய நட்சத்திரக்காரங்களும் புரட்டாய நட்சத்திரக்காரங்களும் நல்லா இல்லை. கடுமையான ஒரு பணப்பிரச்சனை, கடுமையான ஒரு மனப்பிரச்சனை போன்ற அமைப்புகளை சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து தெளிவுகள், தீர்வுகள் வருங்க. அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துலேருந்து ஜென்மச்சனி உங்களுக்கு முடியுதுங்க. இந்த ஜென்மச்சனி முடியக்கூடிய அமைப்பிற்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே படிப்படியாக சோதனைகள் விலக வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உண்டு. 2 வருஷம் போட்டு மிதிக்கிற சனி பகவான் அதற்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் பண்ணுவார். இந்த கொஞ்சம் ரிலீஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய அமைப்பிற்கு, குறிப்பாக பூரட்டாய நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். ஆகவே சோதனைகள் முடிய போகிறது என்பதை மனதில் தீக்கி கொண்டு வேலை, தொழில், வியாபாரம் ஒன்றுமே இல்லை, அப்படியே மெத்துன மண்ணில் போட்ட இது மாதிரி அப்படியே கிடக்குதுன்ற மாதிரியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ஆட்சியாகக்கூடிய, புதன் உச்சமாகக்கூடிய நாட்களுக்கு பிறகு படிப்படியாக கும்பத்தினுடைய சோதனைகள்லாம் தீர ஆரம்பிக்கும். அவரவருக்கு என்னென்ன சோதனைகள் இருக்கிறதோ அவைகள் அத்தனையும் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ என்ன, பெரிய அளவில் இனிமேல் நஷ்டப்பட்டவங்க அந்த நஷ்டத்திலேருந்து விலக ஆரம்பிப்பீங்க. நஷ்டம் முதல் நிற்க ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு 3 மாதத்தில் லாபம் வர ஆரம்பிக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும். செய்கின்ற அமைப்புகள் இது வரைக்கும் என்ன எண்ணங்கள், லவ் பிரேக்கப் ஆனவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் காதல் துளிர்க்க ஆரம்பிக்கும். சோஷியல் மீடியா கை கொடுக்கும். எல்லா விதத்திலையும் வெற்றிகளை நோக்கி போகக்கூடிய அமைப்பு. வெற்றி இந்த மாதமே கிடைச்சிருன்னு சொல்ல மாட்டேன். வெற்றிகளை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இப்போது, அதாவது தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே வெற்றியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க 2024 செப்டம்பர் மாதம்.